கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாணி அவர். வணக்கம். 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 இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கிடையே அமித்ஷா அவர்களை பற்றி திமுக எம்பி, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர் பேசின கருத்தும் தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதாவது பார்த்தோம்னா முட்டாள்ன்ற ஒரு கருத்து பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் போன்ற பல்வேறு நபர்கள்லாம் இந்த கருத்துக்கு கொந்தளிச்சிருக்காங்க. உங்களுடைய ஆணவத்தை நாங்கள் அடக்குவோன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முட்டாள்தனமா பேசுனா முட்டாள்தனம் சொல்லாம அப்புறம் எப்படி சொல்றது? முட்டாள்தனம் தானே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள முட்டாள்தனமா பேசுனா முட்டாள்தனம் தானே சொல்ல முடியும். முட்டாள்தனம் என்பது விமர்சனம். நீங்க அப்ப அறிவார்ந்து பேசுங்க அப்படின்றது தான். ராசா அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது அவர் மீதான வழக்கு, 2G ஸ்கேம்னு சொல்லக்கூடிய வழக்கு. நீதிமன்றம் இவரை விசாரித்து விடுதலை செஞ்சிருச்சு. சரியா? அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு, பொது ஊடகத்திலே உட்காந்து பேசிட்டாரு, எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் சவால் விட்டுட்டார். நீ 2G ஊழலை பொது மேடையில் வாதிக்கலான்னு விவாதிச்சிருக்கிறாரு. NDTV சேனல்லையே நேரடியாக விவாதிச்சிருக்கிறார். அது லாஜிக் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, அவர் டெலிகாம் மினிஸ்டராக இருக்கிறார், ஏலம் எடுக்கிறாங்க, ஏலத்தை அதிகமாக உயர்த்தினா டெலிகாம் நிறுவனம் என்ன செய்யும்? கட்டணத்தை உயர்த்தும். கட்டணத்தை உயர்த்தினா யார் பாதிக்கப்படுவா? மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதிகமாக ஏலம் விட்டுருக்கலாம், ஆனால் விட்டால் மக்களுக்கு அது பயன்படாது. என்னுடைய ஆட்சி காலத்தில் தான் ₹1 இந்தியா முழுக்க பேசலாம். அப்போ இந்த டிஓடியில் இருந்துச்சு, ₹1 இந்தியா முழுக்க ஃபோன் பண்ணலான்ற சிஸ்டம்லாம் கொண்டு வரோம். அப்போ அதை டெலிகாமில் ஏலத்தை ஒரு மாடரேட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் நட்டமாக ஆயிடக்கூடாது, இன்னொரு பக்கம் அதீத லாபம் தனியார் மாதிரி ஏலத்துக்கும் விட்டோம்னா ரொம்ப இதாகிடும். இப்போ நீங்கள் கக்கூஸுக்கு ₹5 வாங்குறான், அவன் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருப்பான். 50 லட்சத்துக்கு ஏலம் விட்டா என்ன ஆகும்? 50 ரூபா கொடுத்தா யூரின் போக முடியும். இந்த கதை தான் அது. அப்போ உத்தேச மதிப்பீடுன்னு சொல்லி இவ்வளவு ஏலத்துக்கு விட்டுருக்கலாம், அதை விட்டா அதை கணக்கு போட்டால் இத்தனை சைபர் வருதுன்னு சைபராக போட்டு போஸ்டர் அடித்து அந்த தேர்தலில் ஊழல்னு சொல்லி முழுக்க அரசியல் அறுவடை பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர் விடுதலை வாங்கிட்டார். அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப அதை அரசியலுக்காக மேடையில் பேசுனீங்கன்னா அப்போ நீதிமன்றத்தை நீங்கள் அவமதிக்கிறீங்களா? அப்போ இதை திரும்ப திரும்ப பேசினா அவருக்கு ஒரு பொறுமை இருக்கும்ல. நீ ஊழல்வாதின்னு சொல்கிற, அப்போ முட்டாப்பையிலேன்னு அவர் கேட்கத்தான் செய்வார் இல்லையா? அப்போ நீங்கள் ஒழுங்காக பேசுங்க, உருப்படியாக பேசுங்க, சரியாக பேசுங்க. அப்புறம் இன்னொரு முட்டாள்தனம் என்ன, நாங்கள் டெல்லியில் ஜெயித்தோம், ஹரியானாவில் ஜெயித்தோம், மகாராஷ்டிராவில் ஜெயித்தோம், தமிழ்நாட்டிலையும் ஜெயிச்சிருவோம். 15 வருஷமா ஜெயிக்கலையே ராஜா? 15 வருஷமா ரோட் ஷோ நடத்துறீங்க, ஊராக கூட்டம் நடத்துறீங்க. இடைத்தேர்தலில் போன தேர்தலில் அண்ணாமலையே மோடி போட்டா வச்சுக்கிற மாட்டேன்ட்டாப்ல. அப்போ இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவோம்னு சொன்னால் உங்கள் பிரதமர் இந்தியா முழுக்க விலை போகிறாரு, ஆனால் தமிழ்நாட்டில் விலை போல. உங்கள் கட்சி மாநில தலைவர் பிரதமருடைய போட்டோவை கொண்டு போனால் ஓட்டு விழுகாதுன்னு சொல்லி ஒளிச்சு வச்சுட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ முட்டாள்தனம்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இந்த அம்மாவுக்கு தமிழ் இசை, இந்தி இசைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபம் வருது. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இந்தி இசை தானே, இந்திக்கு தானே ஜால்ரா போடுறீங்க. இப்போ இந்த ஆங்கிலத்தில் பேசியவர்கள் வெட்கப்படும் காலம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இந்தியில் பேசினா பெருமைன்னு தானே சொல்கிறீங்க. அப்போ முட்டாள்தனமானதுன்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறது? அப்புறம் இந்தி இசை பாடுறீங்கன்னு சொல்லாமல் எப்படி பாடுவது? உங்களுக்கு எந்த பாட்டு பாடினா உங்களுக்கு புரியும் அப்படின்றதெல்லாம் அதில் தொடர் கேள்விகள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர்கள் முழுக்க அரசியல் பேசுவதற்காக ஒரு மனுஷனை சோதிக்கலாம், அதுக்காக அமைதியாக இருக்காம பொறுமையாக அப்புறம் நம்ம போட்டு குத்திக்கிட்டே இருந்தால் அப்புறம் அவர் கடுமையாக தான் அவருடைய விமர்சனம் இருக்கும். இன்னொன்று, முட்டாள்தனம் என்பது விமர்சனம் தானே தவிர அவதூறோ ஆபாச பேச்சோ அல்ல. ஆனால் அமித்ஷா செய்கிறது என்னது? 2G வழக்கில் விடுதலையான கேஸில் அப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவதூறா இல்லையா?
அது அறிவார்ந்த மனிதன், அறிவார்ந்த மானுடன், வழுக்க விழுந்த அறிவாளின்னு நம்ம நாட்டுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த வழுக்க விழுந்துமே அறிவில்லையே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் என்ன சொல்லுவாரு? அப்ப இந்த பேச்சு வாங்கத்தான் வேணும். இல்ல இதுல என்னன்னா, உங்கள்ட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய இயக்கம் பலமா இருக்குன்னு சொல்லி ஆணவத்துல பேசுறீங்களா? உங்களுக்கு முடிவு கட்டுவாங்க மக்கள்னு வைக்கிறாங்க கருத்து. அதான் அவர் சொல்றாரு, நீங்க மக்கள் முடிவு கட்டுவான்னா மக்களினுடைய வாழ்க்கையில இருக்கிற நன்மையினாலதான் அவங்க ஒரு இயக்கத்தை ஆதரிப்பாங்க இல்ல எதிர்ப்பாங்க. அரசியல்ன்றது என்ன? நீங்க எனக்காக பேசுறீங்களா எவனுக்காகவோ பேசுறீங்களான்றத தெளிவுபடுத்துறதா. மக்கள் என்ன பாக்குறாங்க? அவங்களுக்காக திமுக பேசுறதா நம்புறாங்க. பாஜக அவங்களுடைய கட்சி இல்லைன்னு நம்புறாங்க. அதனால உங்களை ஓட ஓட உங்களை நோட்டாவோட போட்டி போட விடுறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. உங்களை திரும்ப திரும்ப உங்களுடைய திருட்டுத்தனம் பூரா பிடிபடுது. இங்க வருவீங்க, இலவசம் இலவசம் கொடுத்து பிச்சைக்காரராக்குகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், சுயமரியாதை இல்லாதவர்களாக ஆக்குகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள் பேசிட்டு டெல்லியில போய் நீங்க ஃப்ரீ பஸ்ன்னு அறிவிப்பீங்க. இங்க நாங்க 1000 ரூபா கொடுத்தா அங்க போய் நீங்க 2000 கொடுக்குறேன்னுவீங்க. மராட்டியத்துல போய் இலவச திட்டங்கள்னு அறிவிப்பீங்க. அப்ப இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் உனக்கு எப்படி ஓட்டு போடுவான் இல்லையா? அப்ப இந்த இந்த மாதிரி நாடகங்களை, பாஜக நடத்தக்கூடிய நாடகங்களை பூரா மக்கள் பார்க்குறாங்க. அப்ப அவருடைய எதிர்ப்பு அப்படித்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதைத்தான் ராஜா என்ன சொல்றாருன்னா, நீங்க அங்க நடத்தக்கூடிய அரசியல் தனிநபர் அரசியல். இவர் வந்தா சரியாயிரும், அவர் வந்தா சரியாயிரும், கேஜ்ரிவால் வந்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்றீங்க. அது தனிநபர் அரசியல். நல்லவர் வந்தா சரி பண்ணிடுவாருன்றது. இங்க தமிழ்நாட்டில் நடப்பது என்னன்னா, நல்லவர் வந்தா சரி செய்வாரா சரி செய்ய மாட்டாரா என்பதல்ல, இங்க நல்ல சித்தாந்தம் சரி செய்யும் அப்படின்ற நம்பிக்கை ஊட்டியிருக்காங்க. அந்த சித்தாந்தத்தின் பெயர் திராவிடம். அது திராவிடம்னா என்ன செய்யும்? தமிழை காக்கும். திராவிடம்னா என்ன செய்யும்? ஆன்மீக நம்பிக்கை வேறு, வாழ்க்கையில் பகுத்தறிவு கொண்டு வாழ்வது வேறு. இதை பிரிச்சு காட்டும். சரியா? திராவிடம் என்பது கருப்பர்கள் பக்கம் நிற்கும், ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கும், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கும். திராவிடம் என்பது மதச்சார்பின்மை, திராவிடம் என்பது அமைதி, திராவிடம் என்பது ஒற்றுமை, திராவிடம் என்பது தமிழ் தேசியம், திராவிடம் என்பது தமிழர் மரபை காக்கும் போராட்டம், கீழடியை காப்பது திராவிடம் அப்படின்னு சொல்லி திராவிடத்திற்கு ஒரு கருத்தியல் பிக்சர் இருக்கு. ஆரியம் என்பது தமிழர்களுக்கு எதிரானது. ஆரியம் என்பது வெள்ளை நிறவெறி கும்பல் போல சாதியவாத கும்பலின் அரசியல். அது பார்ப்பனியம், சனாதனம், மேட்டுக்குடி மன வக்கிரம் பிடித்த மனநோய் கொண்ட கும்பலின் அரசியல் அது அப்படின்னு ஆரியம் இங்க பிடிபட்டிருக்கு. எனவே ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் நடக்கக்கூடிய சித்தாந்த போர் எது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அப்ப அது நீங்க இப்படி இதனுடைய வலிமையை உணராமல் பேசுவதுக்கு பேரு தான் முட்டாள்தனம்னு சொல்றேன். இப்போ பார்த்தோம்னா தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல பார்த்தோம்னா பாஜக தான் தான் ஒரு எதிர்கட்சி என்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா பார்த்தோம்னா அமித்ஷா போன்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட பெரிதுபடுத்துறதுக்காக பாஜக நினைக்கிறாங்களா? இல்ல, தமிழ்நாட்டுல எதிர்கட்சின்றது இவருடைய மனநிலை. சரிங்களா? மனநிலைனா கீழ்ப்பாக்க மனநிலை. இது கீழ்ப்பாக்க மனநிலைன்னா தெரியும் இல்லையா? நிலைமைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒருத்தன் தன்னைத்தானே ஜெயிச்சுட்டோன்னு நம்புறது, தன்னைத்தானே எதிர்கட்சி தலைவர் நம்புறது, தன்னைத்தானே கூட்டணி தலைவர் நம்புறது, ரைட்டா? அப்படிப்பட்ட மனநோயாளிகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்களாக இருக்கிறாங்க. நம்ம 4 கோடி நயினார், ஏற்கனவே இருந்த ஆடு அண்ணாமலையாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்க 4 கோடி நயினாராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மனநோயாளிகளாக இருக்கிறாங்க. இதுக்கு வைத்தியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த ஊமத்தை காய அரைச்சு உச்சந்தலையில் தடவணும்னு சொல்லுவாங்க. அப்படி வேணா முயற்சி பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு புரியல. வேற எனக்கு சித்த வைத்தியம்லாம் தெரியாது. இறுதியாக அந்த ஆராசா அவங்களுடைய இந்த முட்டாள் அப்படின்ற பேச்சை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா உள்துறை அமைச்சரவே இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அதாவது அதான் சொல்றேன், முட்டாளே அப்படின்னு சொல்றத தவிர வேற என்ன வார்த்தையில் சொல்வது? முட்டாள்தனம் என்பது விமர்சனம் தான்.
அது அவதூறு அல்ல. நீங்க முட்டாள்தனமா பேசுனீங்கன்னா அப்புறம் முட்டாள் தான் சொல்லுவாங்க. நீங்க சொல்லல. நீங்க இன்னும் மிக மோசமான தனிநபர் தாக்குதலோடு பேசக்கூடிய ஆளுங்க. அந்த ராகுல் காந்திய பச்சை குழந்தை பப்பு அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுறீங்க. சரியா? ஒரு அரசியல் தலைவர், அதுக்கு பேர் அவதூறு. சரியா? சரி, ஓகே, நீங்க அரசியலில் கத்துக்குட்டின்ற அர்த்தத்துல கூட அப்படி விமர்சனமா சொல்றீங்க. அப்ப மற்றவன சொல்றீங்க, அவன் எல்லாம் உங்கள்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருப்பேன் இழிச்சவாய. நீங்க இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஸ்டைல தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட்டா? அந்த காலத்துல இருந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு பெரியாரு எங்களையே முட்டா பையன் தான் சொல்லுவாரு. இல்லை, முட்டா பயலே, அவன் சொல்றது அப்படியே கேட்காதடா, ஏன் எதற்கு எப்படின்னு யோசிடா, முட்டா பயலே யோசிடான்னு சொல்றது திராவிட தர்க்க முறை. திராவிடத்தினுடைய தர்க்க முறையில ஒண்ணு என்ன அப்படின்னா முட்டா பயலே யோசிடான்றது. ரைட்டா? அதனால இங்க யார் வந்தாலும் முட்டாத்தனமா தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்றத நம்ம ரெக்வஸ்டா வச்சுக்க விரும்புகிறோம். நன்றி சார். நன்றிங்க.